ஒரு கவி மட்டும் பாடுமா? 1 2 3. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோம். ஆமென். மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா பாரு. I greet you in the name of the Lord Jesus Christ, our Savior. ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. May Lord Jesus Christ bless you. அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய தயவு நிமித்தம், because of the grace of the Lord and the favor of the Lord, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், and because of His mercy, ஆண்டவர் இதுவரைக்கும் தேவனை நடத்தி வந்திருக்கிறார். God has led us this far. வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ளே நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். In the last phase of the year, இந்த 2025வது கிறிஸ்துமஸ் சந்திப்போம் என்ற ஒரு கேள்விக்குறிதான். It was a question whether we would meet this day. தேவன் நம்மை கிருபையாய் கர்த்தர் காத்தபடி கரம் நம்மேல் இருந்தபடியால், but because of the grace of the Lord and the hand of God was upon us, இந்த வருஷம் கிறிஸ்துமஸை கொண்டாட தேவன் நம்மை கிருபை பாராட்டி இருக்கிறார். God has given us the grace to celebrate the festival today. அப்ப தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரமாய் இருக்கிறது. It means God's plan over our life is no thousandfold. நான் விசுவாசிக்கிறேன். I believe. எனக்கு என்னத்துல என்றைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் எனக்கு உண்டாயிற்று. I don't understand why I have an unbelievable joy this year. நான் காலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, while I was praying this morning, நேற்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, yesterday while I was praying, ஆட்சிக்கிழமை ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு வார்த்தை, the Spirit of God was speaking to me. நான் இதுக்கு பிற்பாடு என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to bless my children after this. கர்த்தாவே யார் ஆமென் சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் படிப்பதாக. Let's go to say amen. ஆண்டவர் அநேகரை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். See, God is going to bless many of you. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை நீங்கள் இந்த ஆண்டை பார்க்க போகிறீர்கள். You're going to see the fullness of God's blessing. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். God is going to do amazing wonders in your life. நிச்சயமாகவே நடக்கும். Surely will come to pass. ஆண்டவர் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். God is going to fulfill your needs. ஆண்டவருடைய தயவு உங்கள் கடந்து வருவதாக. God's favor will come upon you. தேவனுடைய வார்த்தை முடிகிற நேரத்தில் அவங்க எல்லாரும் மன உள்ளத்தோடு ஆசீர்வதிக்க போகிறேன். At the end of the message, I'm going to bless you from the bottom of my heart. யாருக்கு எப்படியோ, I don't know what people are going through. தேவனை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் For those who seek the Lord, தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யதான் போகிறார். my God will certainly perform a wonder. நீங்கள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப போகிறீர்கள். You're going to leave it all with joy. எந்த பிசாசு கிரியம் உங்களை அடங்காது. No work of enemy will ever harm you. எந்த சத்துருவின் கிரியை உங்களை தொட முடியாது. And Satan's deeds will never harm you. கரம் உண்மையில் இருக்கிறது. The hand of God is upon you. தயவு உண்மையில் The இருக்கிறது. favor of God is upon you. ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள். So we keep rejoicing. சந்தோஷமாய் இருங்கள். Be happy. ஆகவே இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். We are here to worship the Lord today. தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். We are here to praise the Lord. தேவனை மகிமைப்படுத்த We are here வந்திருக்கிறோம். to glorify the Lord. கிறிஸ்துமஸ் என்றாலே Christmas means கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாள். it's a day to worship Christ. கிறிஸ்துமஸ் கிரைஸ்ட் என்று சொல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Christ means the anointed. மாஸ் என்றால் ஆராதனை. Mass means worship. அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். It is a day to worship the anointed one. அகில உலகமே, All over the world. அகில உலகமே கொண்டாடுகிற ஒரு பண்டிகை என்று சொன்னார். A festival which has been celebrated all over the world is கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும்தான். the celebration which we are celebrating, that is Christmas. நீங்கள் அதுக்காகவே கைகளை தட்டி ஆமென் சொல்லணும். You should have just rejoiced over this. நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. Give the Spirit of God a praise offering. உலகத்தில் அநேக பண்டிகைகள் இருக்கிறது. There are many
festival all over the world. அநேகமான பண்டிகைகள். There are different types of festivals. ஆனால் எல்லா பண்டிகைகளும் உலகம் முழுவதும் கொண்டாடுவது கிடையாது. But the entire world will never celebrate சில it. பண்டிகைகள் சில நாடுகளுக்கு மட்டும்தான். Certain festivals are celebrated in certain சில countries, கோத்திரங்களுக்கு மட்டும்தான். for certain tribes. ஆனால் அகில உலகமே கொண்டாடுகிறது. But the entire world அது celebrates. எந்த நாடா இருந்தாலும் சரி. Can be any country. அது கம்யூனிஸ்ட் நாடா இருந்தாலும் சரி. Whether it's a communist country, அது அரேபிய நாடா இருந்தாலும் சரி. Arabian country, அது எந்த தேசமா இருந்தாலும் சரி. can be any country. உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. It has been celebrated all over the ஒரு world. மகிழ்ச்சியான ஒரு நாள். It's a rejoicing day. இது கிறிஸ்மஸ் நாள். It is a day of Christmas. காரணம் என்னவென்றால் The reason is ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். our Lord Jesus Christ is the God of history. அவர் சரித்திர புருஷன். He is the master of history. சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ divided the history into two. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் மகத்துவமானவர் என பார்க்க போகிறோம். We're going to meditate on the majesty of the Lord Jesus. சிஸ்டங்கள் கவனித்துக் லூக்கா எழுதின சுவிசேஷம் Let us turn to our focus to the Gospel of Luke, 1ஆம் அதிகாரம். chapter 1. நாம் வாசித்த அந்த பகுதியிலே 30, 31, 32, 33 வசனங்களை உங்கள் கவனத்துக்கு நீங்கள் திருப்ப வேண்டும். I want you to turn your focus to the word that we read earlier, on the first chapter, the verse 30. லூக்கா 1ஆம் அதிகாரம். The first chapter of Gospel of Luke. 30ஆம் வசனத்திலிருந்து 33 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். The verse 30 up to verse 33. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. May the Spirit of God speak to you today. இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். And this word will certainly come to pass. சொல்ற இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். I say these words will come to pass. ஆமென் சொல்ற இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். Amen. இந்த வார்த்தைகள் நம்ம வாசிக்க கேட்போம். Let us read the word of God. 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். Say hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயப்படாதே. Tell your neighbor, do not be afraid. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயப்படாதே. Do not be afraid நீ கிருபை பெற்றாய். that you have found favor. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, Dear people of God, இன்றைக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உனக்கு சொல்லப் போகிற வார்த்தை என்னவென்றால், the word that God wants to speak to you right now, 25ஆம் தேதி வருவதற்கு முன்பதா, even before you face the 25th of December, 2026 வருவதற்கு முன்பதா, even before 2026, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, and the word that God wants to speak to us, பயப்படாதே, do not be afraid. பயப்படாதே, Do not be afraid. பயப்படாதே. Do not be afraid. காரணம் என்னவென்றால், The reason is யாருக்கும் கிடைக்காத கிருபை உனக்கு you have கிடைத்திருக்கிறது. received the favor that none have received. தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. Let the favor and the grace of God control தேவனுடைய you. ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to the sanctuary இந்த வசனத்தை கேட்பதற்காக for you to hear the word of God. அவர்களை தேவன் முன்குறித்தார். Whoever that God has appointed, அவர்களை அழைத்து God வந்திருக்கிறார். has called them. ஆகவே நீங்கள் So முன்குறிக்கப்பட்டவர்கள், you are appointed. தெரிந்து You கொள்ளப்பட்டவர்கள், have been chosen. You have அழைக்கப்பட்டவர்கள். been called. கர்த்தர் உன்னை தெரிந்து God கொண்டிருக்கிறார். has chosen you. எங்க உடனான ஆண்டு திரும்ப அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். Where you run, the Lord is going to bring you back to His presence. எவ்வளவு தூரம் போனாலும் ஏசப்பா இன்னைக்கு உன்னை கொண்டு வந்துட்டார். How far you have gone, the Lord has brought you. ஆண்டவர் உன்னை மறக்கல. God has never forgotten you. உன்னுடைய அன்பு மாறல. His love has never changed. உன்னை கொண்டு வந்து கத்த சொல்கிற வார்த்தை, You know the word that God is speaking to you, நீங்கள் கிருபை பெற்றவர்கள், that you have received the grace. நீங்கள் கிருபை You பெற்றவர்கள். have received the favor. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் கிருபை You பெற்றவர்கள். have received the grace. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கிருபை பெற்றவர்கள். Every people of God, you are gracious people. ஆண்டவருடைய கிருபை உங்க மேல் இருப்பதாக. The grace of the Lord be with you. தேவதூதன் நம்மளை பார்த்து சொல்கிறார், And the angel spoke to and said, நீ பயப்படாதே, do not be நீ afraid கிருபை பெற்றவர். that you receive the grace. இதற்கு குறித்து Do பயப்படாதே. not worry about anything. உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார். That a son will give, you will give birth to a son. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. And you should name him Jesus. இயேசு Jesus. எல்லா நாமத்துக்கும் மேலான The நாமம். name above every name. நீ பயப்படாதே. Do not be afraid. உனக்குள்ளே ஒரு பாலகன் பிறப்பார். There is a son that is going to come forth from you. ஆண்டவராக தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், See, Lord Jesus is speaking to us. பயப்படாதே. Do not be afraid. இன்றைக்கு இந்த ஆராதனையில உனக்குள்ள ஒருவர் பிறக்க போகிறார். That today in this night there's something that someone is coming forth from you. உன்னை ரட்சிக்கிற இயேசு. Jesus who comes to save you. இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். Jesus is Savior. உன்னை ரட்சிக்கிற தேவன் உனக்குள்ளே பிறப்பாரா. The Lord who saves you, let him come forth from you. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, Dear beloved people of God, உலகத்தில் ரட்சிக்க சக்தி நிறைந்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். the only true living God who has the power to save the human is the Lord Jesus alone. இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னாரு. If you say Jesus, Jesus, Jesus,
what kind of person is வாசிங்கள் வசனத்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வாசிங்கள். Luke chapter 1 verse 30-33. வாசிங்கள். அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவன் குமாரனாய் எண்ணப்படுவார். அவர் பெரியவராய் இருப்பார். He will be great. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Our God is great God. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்றார். I'm telling you the God we worshiping is a great God. காதுகள் திறக்கப்படுவதாக, வாய்கள் திறக்கப்படுவதாக, எல்லா ஊமையும் செவிட்டும் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. ஆமென். சரி, அவர் பெரியவராய் இருப்பார். ஜெபத்துக்கு ஒரு பாடல் தான் பதிலே வருது. Praise God. அவர் பெரியவராய் இருப்பார். That is a great God. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Our God is great God. அவர் ராஜாதி ராஜா. The King of Kings. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. அவர் பெரியவராய் இருப்பார். He is the great God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் குறித்து நீங்கள் பேசும்போது, When you speak about our Lord Jesus Christ, தெய்வத்தை குறித்து மகத்துவத்தை குறித்து நீங்கள் when you பேசும்போது, speak about the greatness of the Lord, அவர் பெரியவர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். if you have to keep saying that He's great, He's great, He's எவன் great. ஒருவன் தன் வாழ்க்கையில என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்றீங்களோ, Whoever confess that my God is greater, ஆண்டவர் அவர் வாழ்க்கையில எப்போதும் பெரியவராக God இருக்கிறார். will always remain great in His life. என்னுடைய போராட்டத்திலும் அவர் பெரியவராக He's இருக்கிறார். greater than my troubles. என்னுடைய பிரச்சனைக்கு மேல அவர் He's பெரியவராக greater இருக்கிறார். than my problems. என்னுடைய பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் He is பெரியவராக இருக்கிறார். greater than my weakness. அவர் பெரியவராக இருக்கிறபடியால் Because He is great, என்னுடைய போராட்டம் என்னை மேற்கொள்ள முடியாது. I know my trouble cannot overcome me. என்னுடைய வியாதி என்னை மேற்கொள்ள My முடியாது. sickness will never overcome me. சஞ்சலம் துயரம் என்னை மேற்கொள்ள My முடியாது. sorrow can never overcome me. உலகத்தில் இருக்கிற அவனை விட Because the one that is in the highest, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். the one is in me is greater. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடியால் Because the great I am is in me. எந்த சத்துருவின் கிரியையை விளங்க முடியாது. No demon can ever harm me. எந்த பிசாசினை தொட முடியாது. No Satan can touch me. எல்லாரும் சொல்லுங்க பெரியவர், Greater God. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். Great God is in me. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? Amen. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் பெரியவராக இருக்கிறார். He is great God. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved people of God. தாவீதுடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன தெரியுமா? You know what is the secret of David's victory? அவன் எப்போதுமே ஆண்டவரை பெரியவராக தான் பார்ப்பார். He always say that God is great. ஆண்டவரை முன்னை வைத்து என் ஆண்டவர் பெரியவர். He always put God first and say God is great. சிங்கங்கள் அவனை தாக்கும் பொழுது When the lion attacks him, தேவன் பெரியவர் என்று வைத்து சிங்கங்களை முறியடித்தார். he tore the lion's mouth by saying that God is great. கரடிகள் அவனை தாக்கும் பொழுது When the bear attacks him, கர்த்தர் பெரியவர் என்று அவன் கரடியை முறியடித்தார். he destroyed the bear by saying God is great. கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது When Goliath against him, அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை கவனமாக நீங்கள் கேட்கணும். look at the word that David says. ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். He said, my God is great. என் ஆண்டவர் பெரியவர். My God is great. நீ யாரா சுண்டக்க பையன்? Who are you? ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். My God is great. ஆண்டவர் எல்லாவற்றையும் இதுக்கு நடத்துவார். He is greater than everything. ஆகவே அவன் சிங்கத்தை மேற்கொண்டார். So he overcome lion. அவன் கரடியை மேற்கொண்டார். He overcome that அவன் bear. கோலியாத்தை And மேற்கொண்டார். he overcome Goliath. அவன் சவுலை He மேற்கொண்டார். overcome Saul. அவன் எதிர்த்திருந்த அத்தனை பேரும் மேற்கொண்டார். He overcome all the enemy that are against him. ஆகவே தாவீது ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் Whenever David look unto the I Lord, have a great God. எனக்கு ஒரு பெரிய தேவன் உண்டு. எனக்கு ஒரு பெரிய தேவன் I have இருக்கிறார். a great God. அவர் பெரியவராக இருக்கிறார். Hallelujah. எத்தனை போராட்டம் வந்தால், And how many trials have gone through, எத்தனை பிரச்சனைகள் வந்தால், and how many problems have faced, எத்தனை சஞ்சலங்கள் வந்தால், and how many agony have I faced. have a great God. எனக்கு ஒரு பெரிய தெய்வம் உண்டு. அவர் எனக்காகவே வந்தார். He came for me. எனக்காகவே வந்தார். He came for me. நான் சொல்ல மாட்டேங்கிறேன். Hallelujah. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி ஏசாயா 9:6. My favorite portion, Isaiah 9 says, வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் நாம் வாசிப்போம். and every Christmas we used to read this verse. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For unto us the Son is born, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். and unto us the Son is given. மற்றவருக்குள்ளே இந்த வேதம் சொல்லவில்லை. You see, it's not for others. நமக்கு என்று சொல்லப்படுகிறது. Bible says for us. அப்படின்னா நமக்கு ஒரு பெரியவர் பிறந்திருக்கிறார். It's a great God has come for us. நம்ம கண்ணீரை துடைக்க ஒரு பெரியவர் பிறந்திருக்கிறார். Great one is here to wipe away our tears. அவர் நமக்குரியவர். It belongs to me. நமக்கு It சொந்தமானவர். belongs to us. இயேசு எனக்கு சொந்தமானவர். Jesus belongs to me. அந்த பெரியவர் எனக்கு The சொந்தமானவர். great God belongs to me. எனக்கு மட்டும் சொந்தம். He belongs to me alone. எனக்காக வந்தவர். He came
இது ஆண்டவர் பரலோகத்தை நேசித்தார் என்ற பைபிள்ல எங்கேயுமே வசனம் போடல. See, nowhere the Bible says God loves the earth. நம்மதான் எல்லாரும் பரலோகத்துக்கு போறோம் பரலோகத்துக்கு போறோம் பரலோகத்துக்கு போறோம் பரலோகத்துக்கு போறோம் பரலோகத்துக்கு போறோம். இப்ப கூட எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறோம் கேட்டா எல்லாரும் கை தூக்குவீங்க. If we are the one always say, I want to go to heaven, I want to go to heaven, I want to go to heaven. If let's say I ask you right now, how many want to go to heaven? I know many of you lift your hands. இருப்பது உண்மைதான். It's true that God is in heaven. அதனால சேனைகள் தூதர்கள் இருப்பது உண்மைதான். It's true that the angels is in heaven. எனக்கு இந்த வார்த்தை தெளிவா அழகா சொல்லுது. But the Bible clearly says, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல John 3:16. For God so loved the heaven போடல. God didn't say that for God loved the For heaven. God so loved the world. Amen. God so loved the world. ஆண்டவர் இந்த பூமியை உலகத்தை கர்த்தர் நேசித்தார். God loves the world. அப்ப இந்த பூமியில வாழுகிறது யார்? So who lives in the world? இந்த பூமியில வாழுகிற நீங்கள். You are the people who lives on earth. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். God loves you. இந்த பூமியில இருக்கிற கட்டடங்கள் அல்ல. It's not the building in the இந்த world. பூமியில இருக்கிற மலைகள் அல்ல. It's not the mountain of the world. இந்த பூமியில இருக்கிற ஜீவ ஜந்துகள் அல்ல. It's not the livestock of the இந்த world. பூமியில வாழுகிற உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். God loves you who lives in the world. God so loved you so much. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினாலே He is only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். ஒரே பேரான குமாரன். His only begotten son. The great and everlasting God. வல்லமையும் அதித்தியமான தேவன். அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அதிசயமானவர். Wonderful. ஆலோசனை பெற்றவர். A wonderful counselor. நித்திய பிதா. Everlasting Father. சமாதான பிரபு. Prince of Peace. Hallelujah. 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 அதிசயமானவர் நமக்கு தந்தார். And he gave us the wonderful God. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. The beloved people of God. He loves you so much. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். யார் உன்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ. Whether anyone loves you or not. But Jesus loves you so much. இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். The Lord the Father loves you so much. தகப்பன் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். God loves you so இந்த much. கிறிஸ்மஸ் நாளை பெரியவர் உன்னை மாற்றி சொல்கிறார். And the great God is speaking to you right on this day. I love you. உன்னை நேசிக்கிறேன். I love you. உன்னை நேசிக்கிறேன். I love you. உன்னை நேசிக்கிறேன். நீ என் பார்வைக்கு You அருமையானவர். are precious in my heart. நீ கனம் பெறுவாய். You will be honored. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. The beloved people of God. அவர் அதிசயமானவர். He is wonderful. அவர் அதிசயமானவர். God of wonders. நமக்காக பிறந்தவர் The அதிசயமானவர். one who came for us is a wonderful God. முதலாக ஒரு மனிதன் நிலாவுக்கு போனான். For when a man went to the moon, அவன் நிலாவுக்கு சென்று வந்த உடனே the moment he came, அவனை பார்த்து கேட்டார்கள், people questioned him. நீங்கள் நிலாவுக்கு போனது எப்படி இருந்தது? What is the experience? அது அதிசயமா இருந்தது. Was it wonderful? நீங்கள் கால் வைக்கும் போது எப்படி இருந்தது? How you felt when you felt எப்படி அதிசயத்தை செய்தீர்கள்? how you did these wonders? எப்படி நீங்கள் அதை வாழ்ந்தீர்கள்? How did you live over there? என்று அவனை பேட்டி கேட்கும் பொழுது When people interviewed அவன் him, சொன்ன ஒரு பதில், the answer that he gave, நான் நிலாவுக்கு போனது அதிசயம் அல்ல. it's not wonderful, it's not something great that நிலாவை I கால் did. வைத்தது அதிசயம் அல்ல. It's not something great. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த The சர்வ வல்லமையுள்ள தேவன், But the Almighty God who created heaven and earth, சிருஷ்டிக்கும் எஜமான, the master of all creation, பூமியின் உருண்டை மேல் வீற்றிருக்கிறார். the one who dwells on the circle of the earth, மனித அவதாரம் எடுத்து he took the mankind's இந்த flesh பூமியில பிறந்து and he came to this earth. இந்த பூமியில நடந்து He walked on this earth இந்த பூமியில பிரசங்கித்து and he preached on this earth. இந்த பூமியில அன்பை காட்டி He showed the love of the earth. இந்த பூமியில நமக்காக மரித்து He died on this earth for us. நமக்காக உயிர் தந்து He resurrected for us. அவன் நம்மோடு வாழ்கிறாரே. And he's living in us. இதுதான் பெரிய அதிசயம். That is the wonder. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. அவர் அதிசயமானவர். He's a wonderful God. அவர் பெரிய தேவன். He's a great God. அவர் பெரிய He's a தேவன். great God. வேகமான வேதத்தை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். Very quickly we're going to go to the word of God and we're going to pray. அவர் எதிலே பெரியவராய் இருக்கிறார். So how great is our God? வேதம் சொல்லுகிறது தூதனாரே மரியாதை பார்த்து அவர் பெரியவராய் இருப்பார். See, the angels told Mary that he will be great. அவர் எதிலே பெரியவராய் இருப்பார். And in what manner? யோவான் 8ஆம் அதிகாரம் John chapter 8, 53ஆம் வசனம். verse 53. வசனத்தை எழுதிக் கொள்ள நம்ம சமயம் போதாது. We have not much time, so please write down the scripture. யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அவர் ஆபிரகாமிலும் பெரியவராய் இருக்கிறார். He is greater than Abraham. நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமிலும் பெரியவர். Our God is greater than Abraham. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். See, Abraham was the father of faith. ஆனால் ஆபிரகாம் 175 வயசு மட்டும்தான் வாழ்ந்தார். But Abraham only lived for 175 years. ஆனால் நம்முடைய பெரியவர், But our great God, அவர் சதா காலமும் வாழுகிறது. hallelujah, he lives forever. ஆமென் சொல்ல மாட்டீர்களா? Amen. யூத ஜனங்களை
For காணப்படுகிறார். the Jewish people, Abraham was a very great father. அவர்கள் இயேசுவோடு கூட முறையிடுகிறார்கள். See, they are speaking, they are arguing with Jesus. இப்பதான் 30 வயசு. You're just 30 right now. அப்படி நீ ஆபிரகாமை பெரியவராக இருக்க How முடியும்? could you be greater than Abraham? இயேசு அவர்கள் சொல்றார், Jesus told them, ஆபிரகாமை கண்டார். Abraham saw me. ஆபிரகாமை கண்டார். Abraham saw me. நான் ஆபிரகாமிலும் பெரியவர். I'm greater than Abraham. அப்படி ஆபிரகாமுக்கு முடிவு இருக்கிறது. It means there is an ending for Abraham. எனக்கு முடிவு கிடையாது. But there is no ending for the Lord. அவர் என்றென்றும் நித்தியமாய் வாழ்கிறார். Hallelujah. Our Lord lives forever and ever. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved people of God, அவர் விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறவராய் இருக்கிறார். our God is the author and the finisher of the faith. நம்பிக்கையை விட்டு விடாதே. Never lose hope. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. And never let go of faith. தளர்ந்து போகாதே. Never stumble in your faith. ஆபிரகாம் கூட ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிட்டார். There is a point where Abraham was stumbling. ஆனால் ஆண்டவர் இன்னும் நம்மள நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நம்மள அழைச்சிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்களா, அவர் எவ்வளவு நல்ல தேவன். See, God still trusts that God still coming after us. How good is our God? எத்தனை முறை நம் தெய்வத்தை மறந்தோம்? How many times we forgot the Lord? எத்தனை முறை கர்த்தரை விட்டு தூரம் போனோம்? How many times we went away from the Lord? ஆனால் நம்ம அவரை மறந்தாலும் அவர் நம்மள மறக்காமல் சோர்வடையாமல் நம்மளை தேடி இன்னைக்கு உங்களை எல்லாரும் கொண்டு வந்திருக்கார் என்றால் அவர் ஆபிரகாமிலும் பெரியவராய் இருக்கிறார். Forgotten him, and yet the Lord came seeking for us. He's greater than Abraham. அவர் எல்லாவற்றையும் பெரியவராய் He's இருக்கிறார். greater than everything. அவர் நித்தியமானவர். He's the everlasting அவர் Father. நித்தியமானவர். He's everlasting. ஆயத்தம் சொல்லுங்க, ஆபிரகாமிலும் பெரியவர். Say, hey, he's greater than Abraham. எல்லா சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமிலும் Greater than Abraham. பெரியவர். Greater than Abraham. அவருடைய விசுவாசம் பெரியது. His faith is great. அதுதான் வேதம் சொல்கிறது. There's a reason the Bible says அவர் விசுவாசத்தை துவக்கிறவர். that He is the author of faith. அவரே முடிக்கிறவர். He is the author and finisher of faith. சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, The disciples told Jesus, உங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். give us your faith. அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். Give us the faith. ஆபிரகாமுடைய விசுவாசம் கூட தளர்ந்து போனது. See, even Abraham's faith will fail. ஆனா இயேசு நமக்குள்ள இருந்தார் என்றார். But if Jesus is in us, பெரியவர் நமக்குள்ள இருந்தார் the என்றார். great God is in us, அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்வார். God will do according to the faith. தளர்ந்து போக விட மாட்டார். And never allow us to stumble. இரண்டாவது Secondly, யோவான் 4 அதிகாரம். John chapter 4. யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். யோவான் 4:12. 4:12. இது நமக்கு சொல்கிறது, See, Bible says, சமாரியா ஸ்திரீ the Samaritan woman, இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். she questioned Jesus. எங்கள் தகப்பன் யாக்கோபை விட நீங்கள் பெரியவரோ? Are you greater than our father Jacob? யாக்கோபை எங்கள் தகப்பனை விட நீங்கள் பெரியவரோ? Are you greater than our father Jacob? சமாரியா ஸ்திரீ கேட்கிறார். See, the Samaritan woman said, ஆச்சரியமா இருக்கிறது. it was so amazing. ஒரு சிறிய கிணறு மட்டும்தான். There is a well. அந்த கிணறுக்கு அவர் கேட்கிறார், நீ ஆபிரகாமுடைய யாக்கோபுடைய பெரியவரோடு கேட்கிறார். And even for that, she can question Jesus and say, are you greater than Jacob? ஒரு கிணத்தை கொடுத்தே யாக்கோபு பெரியவராயிட்டாருன்னா, Jacob could be great because of a well. நமக்குள்ள ஜீவ தண்ணீரை பாய செய்கிற அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராகிறார். Hallelujah. How great is the God who caused the living water to flow in us. ஒரு கிணத்துக்கே அவர் யாக்கோபை விட பெரியவராக கேட்கிறார். If for a well, she can ask the question. சமாரியர்கள் தள்ளவிடப்பட்டவர்கள். See, Samaritans were rejected people. யூதர்கள் சமாரியரை மதிக்க மாட்டாங்க. The Jewish people will never communicate, will never respect அவங்க மதிக்க மாட்டாங்க. Jewish people, the Samaritan அந்த people. சமாரியர்களை பார்த்தா அவர்கள் நாணயமாலே பார்ப்பார்கள். They treat them as dogs. ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. They will humiliate them. சமாரியர்கள் யாரும் பேச மாட்டாங்க. They will never speak to them. ஆனா பெரியவர் இருக்கிறார் பாத்தீங்களா, பெரியவர். But our great God, இயேசு பெரியவர். Jesus, our great அன்பு God, நிறைந்தவர். full of love, இரக்கத்தின் தேவன். God of mercy, மகிமையின் தேவன். God of glory. அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசுகிறார். He spoke to the Samaritan woman. அவ கேட்கிறார், இயேசுவை பார்த்து கேட்கிறார், She's asking Jesus, இந்த கிணத்தை விட யாக்கோபை விட நீங்க பெரியவராக கேட்கிறார். are you greater than our forefather Jacob? இயேசு யோசிச்சிருப்பாரு, Jesus might have thought, கிணத்து கொடுத்தவனுக்கு நீ பெரியவர் சொல்றீங்க, if you can call the one who gave the well great, நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், நான் எவ்வளவு பெரியவராக இருக்கிறேன். I give you my life, how great I would be. நம்முடைய ஆண்டவர் யாக்கோபை விட பெரியவராக இருக்கிறார். Our God is greater than Jacob. இன்றைக்கு அந்த யாக்கோபுடைய பெரியவர் இந்த இடத்துல இருக்கிறார். And today the one greater than Jacob is in us. ஒரு கிறிஸ்மஸ் அற்புதத்தை பார்த்து நீ சந்தோஷமா வர்ற, ஒண்ணு பல அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். Amen. You are rejoicing over one miracle, but God is the one to do greater things in our life. பல அற்புதங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகிறார். Many miracles are taking place in our life. ஒரு கிணறு அல்ல, 7 வாக்குத்தத்தத்தின் குலங்களை கர்த்தர் உனக்கு தர போறார். God is going to give you 7 well of promises. எழுதி வச்சுக்கங்க, இயேசுவின் நாமத்தினால் Write it down in the name of Jesus. அநேக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வர போகிறது. Many blessings are coming after you. உலகத்தில் நடக்கிற காரியத்தை நீ யோசிக்காத. Don't think about what is happening in this world. உலகத்தில்
ask, my Jesus is greater in my life. சில நேரத்துல யாராவது உங்களை கூப்பிடும் பொழுது Sometimes the people call you. ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க. Two people will call you. ஒரு பக்கம் அம்மா கூப்பிடுவாங்க. On one side mother will call. ஒரு பக்கம் அப்பா கூப்பிடுவாரு. On the other side your father will call. இல்ல ஒரு பக்கம் காதலன் கூப்பிடுவான். Or maybe your lover will call you. ஒரு பக்கம் அப்பா அம்மா கூப்பிடுவாங்க. Or your parents will call you. அப்பா அம்மா கூப்பிடணும்னு காதலனை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. They will say that you call of parents. No. அது சரி. அப்பா அம்மா கூப்பிடுறாங்க சொல்லி காதலனுக்கு ஃபோன் பண்ணி They will சொல்லுவாங்க. inform the lover that the parents are calling. அப்ப காதலன் சொல்ல முடியாது. நீ அப்பா அம்மா கூட போகாத, நீ ஏன் கூட தான் வரணும். And the lover will say that no, you should stay with me, you should not go to your parents. இந்த பிள்ளை போயிட்டு குடு அம்மா அவர் கூப்பிடுறாருமா அங்க போய் ஆகணுமா அப்படி. And the girl will go and say, oh my boyfriend, my lover is calling அப்பாவுக்கு me. கோவம் வருது. So the father will be angry. அம்மாக்கு கோவம் வருது. The mother will be angry. என்ன விட அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா? Oh, is he greater than me? எங்களை விட அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரா? Is he greater than me? சிலத்துல அவர் பாய் ஃப்ரெண்ட் கேட்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, என்ன விட உங்க அம்மா பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? Sometimes the girlfriend or the boyfriend will ask their என்ன விட என்னுடைய பையன் எனக்கு ஏற்கனவே டைம் ஸ்பெண்ட் பண்றத விட more that spending time with me. அவங்க ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா? Are they more important for you? அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. Are they greater for you? நம்ம அப்படிதான் கேட்போம் சில நேரத்துல. That's why people question sometimes. ஆண்டவர் சொல்றாரு, But the Lord says, எத்தனை பெரியவங்க வந்தாலும் how many people comes in your life? ஈகடா யாரும் இருக்க No முடியாது. one is equal to Jesus. யாக்கோபு உனக்கு ஒரு கிணறு மட்டும் தான் கொடுத்தான். Jacob only gave you one well. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் கொடுத்தான். He just gave you one blessing. ஒரு நன்மை மட்டும் தான் செஞ்சான். Only one goodness. யாக்கோபிலும் பெரியவர் இருக்கிறார். And it's one greater than Jacob. ஜீவ தண்ணீர் தருகிறார். என்றென்றைக்கும் இது நிற்காத ஜீவ தண்ணீர். He gave you the living water that will never dries out. Filled with the Spirit, Holy Spirit சொல்றாரு. The Spirit of God says. ஆவியானவர் சொல்றாரு. The Spirit of God says. அநேகருடைய லைஃப்ல யாக்கோபிலும் பெரியவர் செயல்பட போகிறார். Many people's life who are greater than Jacob is going to manifest. இது போது ஆண்டவர் நினைச்சு உட்கார்ந்திருக்கிறார். You are thinking and saying, Lord, is it not for me? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. The Spirit of God says. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you 1,000-fold more than who you are right now. சொல்லப்பட்டு பாவனை திறக்கப்பட்டு உங்களுடைய மகிமையினால கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு சொல்லு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் உனக்கு தருவார். ஹalleluya. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. Say as I say. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாம் ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க. Give a high five to your neighbor. பெருக்கரை காட்டிலும் More than who you are right now. 1000 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு தேடி வருகிறது. 1,000-fold blessing is coming after you. நீங்க சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க எல்லாரும். 1 2 3 எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். More than மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கொல்ல தெய்வம் அவரு. எங்க கொல்ல தெய்வம் அவரு. எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஓ எங்க கொல்ல தெய்வம் அவரு. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 1000 மடங்கு நீர் பாய்ச்ச செய்கிறவர். 1,000-fold you do. நீங்க காலையில் கூட I was praying. In the காலையில ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜனங்கிட்ட போய் சொல்லு. God said, go and speak to the people. Go and speak to the people. என்ன நடக்குது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். Don't worry about what's happening. இவங்களுக்கு நான் புதிய திட்டம் வச்சிருக்கிறேன். I have a great plan for them. இவங்க உண்மையா தேடினாங்கன்னா, If they seek me faithfully, உண்மையா ஜெபம் பண்ணாங்கன்னா, if you pray faithfully, நான் அவங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க I'm போறேன். going to bless them 1,000-fold. ஆசீர்வதிக்க போறேன். I'm going to bless them 1,000-fold. ஆசீர்வதிக்க போறேன். ஆசீர்வதிக்க போறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். என்ன சொல்ற? ஆபிரகாமிலும் பெரியவர். என்ன சொல்ற? ஆபிரகாமிலும் பெரியவர். சொல்ற யாக்கோபிலும் பெரியவர். மூன்றாவது சாலமோனிலும் பெரியவர். Greater than Solomon. மத்தேயு 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12, 42ஆம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். verse 42. முடிச்சிட்டு அவ்வளவுதான். மத்தேயு 12:42. 12:42. அவர் சாலமோனிலும் பெரியவர் ஆயிருக்கிறார். He is greater than Solomon. சாலமோன் என்று சொல்லும் பொழுது When you speak about Solomon, ஞானத்தை குறித்து you பேசுகிறார். speak about wisdom. அவன் ஞானம் நிறைந்தவனாக He's இருக்கிறார். full of wisdom. எதுக்கு அவனுக்கு ஞானம் வந்துச்சோ இல்லையோ
1000 முன்னாடி சமாளிக்க ஞானம் கிடைச்சு அவனுக்கு. He had the wisdom, the marriage. இன்னும் சமாளிக்கிறதுக்கே சில பேருக்கு முடியல. Some people can manage with one wife. 1000 முன்னாடி சமாளிக்கலாம். But he was able to manage 1000. விஸ்டம்னா விஸ்டம் பாபா சந்தர மாதிரியாக்குறான். பயங்கர விஸ்டம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் சமாளிக்க முடியாதவங்க தலையில கை வச்சு சொல்லுங்க சாலமோன் ஞானத்தை கொடுக்காண்டவர். இது உன்னாவது சமாளிக்கிறாங்க. ஆமென். கை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சாலமோனிலும் பெரியவர். He is greater than Solomon. சாலமோனுடைய ராஜ்யபாரத்துல In the kingdom of Solomon, ஒரு யுத்தமும் கிடையாது. there was no war. எல்லாமே சமாதானம். His days were full of peace. ஃபுல்லா சமாதானமாய் இருந்தது. He was just ruling with peace. ஆசீர்வாதம் நிறைந்த ஆசீர்வாதம். He had blessing over blessing. நன்மை நிறைந்த நன்மை. Goodness over goodness. அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய ஞானத்தை பார்த்து ஷீபா ராணி புறப்பட்டு வருகிறார். And Queen of Sheba came from just to look at the wisdom of அந்த Solomon. ஞானத்தை போல இந்த ஞானம் கிடையாது. You see, the wisdom we cannot be compared. 1 கொரிந்தியர் 1:24 சொல்கிறது. 1 Corinthians chapter நாம் தேவனுடைய ஞானத்தால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். we are filled with the wisdom of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, They be the people of God. சாலமோனுடைய ராஜ்யம் முடிந்து போனது. Solomon's kingdom perishes. சாலமோனுடைய ராஜ்யம் கூட இரண்டாய் It பிரிக்கப்பட்டது. was divided into two. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் ராஜ்யம் But our Lord Jesus அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கிற ராஜ்யம். stands forever. Amen. அது நித்தியமான ராஜ்யம். An everlasting kingdom. அதனால்தான் சாலமோனிலும் இயேசு பெரியவராய் இருக்கிறார். That's the reason why Jesus is greater than Solomon. சாலமோனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் No matter how much wisdom Solomon had, முடிவில் அவருடைய ராஜ்யம் இரண்டாய் பிரிக்கப்பட்டது. at the end his kingdom was divided. ஆனால் இயேசுவுடைய ராஜ்யமோ But the kingdom of the Lord Jesus ஆயிரம் அரசாட்சி ராஜ்யம். is the kingdom of forever and ever, 1000 generations அந்த kingdom. ராஜ்யத்தை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. No one can against the kingdom of God. யாரும் அதை அழிக்கவும் முடியாது. No one can destroy his kingdom. ஏனென்றால் The reason அவர் is சாலமோனிலும் பெரியவர். he's greater than Solomon. உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை யோசித்து பாரு. Think about the worldly kingdom. எலெக்சனுடைய ராஜ்யம் கவிழ்ந்து போனது. Right, the great Alexander's kingdom perished. நெபுகாத்நேசருடைய ராஜ்யம் கவிழ்ந்து போனது. King Nebuchadnezzar's kingdom perished. ஜூலியஸ் சீசருடைய ராஜ்யம் கவிழ்ந்து போனது. Julius Caesar's kingdom perished. ரோமனின் ராஜ்யம் கவிழ்ந்து போனது. The Roman Empire did perish. நெப்போலியன் ராஜ்யம் கவிழ்ந்து போனது. Napoleon perished. இன்றைக்கும் உலகத்தில் நினைத்து நிற்த்துக் கொண்டு அசைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ராஜ்யம் மகாராஜா இயேசுவின் ராஜ்யம் மட்டும்தான். Hallelujah. The only kingdom that stands up to this day and have been ruling the earth is the Lord Jesus' kingdom. அவர் சாலமோனிலும் பெரியவர். Greater than Solomon. சத்தமா சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர். Greater than Solomon. சாலமோனை தேடி ஞானத்தை தேடி வருகிறார். So they came to Solomon seeking for wisdom. சாலமோனுடைய ஞானம் பிரமிக்கத்தக்கதா இருந்தது. And Solomon's wisdom was so amazing. ஆலோசனை கேட்க வருகிறார். People came looking for counseling. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையிலும் பெரியவர். Our God will enter in the அவர் ஆலோசனை counsel. தருகிற கர்த்தர். God our counselor. அவர் பெரியவராய் The இருக்கிறார். great God. எல்லாம் சொல்லுங்க, தேவன் பெரியவர். Say God is great. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இயேசு பெரியவர். Lord Jesus is great. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே On this Christmas day, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, the only word that you need நான் to say, ஆராதிக்கிற இயேசு the God I worship, Jesus, பெரியவர். is great God. ஆராதிக்கிற இயேசு Jesus whom I worship பெரியவர். is great God. கடைசியா சொல்லி நான் நற்கடைக்குள்ள போக இருக்கிறேன். I'm going to say it last night and I'm going to communion. மத்திய 12:43 Matthew 12:43. அவர் யோனாயிலும் பெரியவர். Is greater than Jonah. நான் திரும்ப சொல்கிறேன், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். Is greater than Abraham. அவர் யாக்கோபிலும் பெரியவர். Is greater than Jacob. அவர் சாலமோனிலும் Is பெரியவர். greater than Solomon. அவர் யோனாயிலும் பெரியவர். Is greater than Jonah. யோனா ஒரே நினைவே பட்டணத்துக்கு மட்டும்தான். Jonah was only for Nineveh. யோனா பிரசங்கம் பண்ணிட்டார். He preached. நினைவே பட்டணம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. Only the city of Nineveh repented. ஆனால் இயேசுவின் செய்தி But the message of the Lord இன்னைக்கு Jesus ஆங்கில உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். is saving the entire world. நீங்க பாருங்களேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. You write it down and say 2026 27 முழு உலகமே எழுப்புதல் காலத்துக்குள்ளே போக போகிறார். 2026, 2027, the entire world going to experience the முழு revival. உலகமே எழுப்புதலுக்குள்ள போக It's போகிறார். going to enter into the phase of revival. முழு உலகமே எழுப்புதலுக்குள்ள போக It's போகிறார். going to experience the revival. ஆனால் இயேசுவின் செய்தி Because the message of the Lord Jesus தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, is not just for a specific ஒரு individual. தனிப்பட்ட பட்டணத்துக்கு மட்டுமல்ல, It's not just for a city. அகில உலகத்துக்கே அந்த செய்தி. For the entire world. யோனா ஒரு பட்டணத்துக்கு மட்டும்தான். Jonah is just
for one Nineveh, ஆனால் இயேசு கிறிஸ்து அகில உலகத்துக்கு but Jesus is for the entire world. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, They are people of God. இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல There கிடையாது. is no God like our Lord He Jesus. loves you today. அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாள்ல யார் ஐ லவ் யூ சொல்றாங்களோ ஜீசஸ் சொல்றாரு ஐ லவ் யூன்றார். Jesus says that He loves you. உங்க கண்ணீரை இன்னைக்கு துடைப்பார். He will wipe away your tears. ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற? Why are you worried? அவர் தான் உன்னை தேடி வந்தார். He came seeking for நீ you. அவரை தேடி போல. You have never gone seeking for the Lord. பெரியவரா இருப்பார். You will be great. அவர் பெரியவரா இருந்தும் கூட Even when He is great, தகுதி இல்லாத நம்மளை தேடி வந்தார் பாத்தியா? He came seeking for us who are not worthy. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையும் உன்னை நேசிக்க சொல்றாரு பாத்தியா? Every day, every service, the Lord keeps saying that He loves you. அவர் பெரியவர், சாதாரண பெரியவர். அவர் இயேசு என்று பெயர் கொடுக்கப்படுகிறார். Oh, He's not an ordinary one, but He's a great God called Jesus. அவருடைய ரட்சிக்க வந்த இயேசு. He is Jesus who came to save you. இயேசுவுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? You know what is the real name of Lord Jesus? எத்தனை பேர் தெரியும் இயேசுவோட பேர்? How many of you know the name of Lord Jesus? இயேசுவோட பேர் தெரியுமா? இயேசு தானே? இயேசு எங்க பிறந்தாரு தெரியுமா? எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? Do you know where Jesus born? பெத்லகேம். என்ன தெரியுமா? பெத்லகேம் எங்க பிறந்தாரு? பெத்லகேம் எங்க பிறந்தாரு? Where in Bethlehem? சொல்லுங்க, எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்திலயா? யார் சொன்னா? இல்லை. பைபிள்ல எங்கேயுமே இயேசு மாட்டு தொழுவத்துல பிறந்தான்னு பைபிள்ல போடவே கிடையாது. சொல்லு. நீ என்ன நினைக்கிறீங்க? Nowhere the Bible says that Jesus was born in the manger. இயேசு Was laid. அங்க வைக்கப்பட்டார், போடப்பட்டார். சத்திரத்துல இயேசு எங்க? அந்த மேஜர்ல, மேஜர்னா எல்லாம் வருவாங்க. Manger is a place where this. சண்டே ஸ்கூல் டீச்சர்கள் சொல்லி ஏமாத்திட்டாங்க நம்மள. See, the Sunday school teachers have cheated some people. மாட்டு தொழுவத்துல பிறந்தார், மாட்டு தொழுவத்துல பிறந்தார். பைபிள்ல எங்குமே இயேசு மாட்டு தொழுவத்துல பிறந்தார் சொல்லவே இல்லை. Bible didn't say that Jesus was born in the manger. இயேசு நல்ல இடத்துல பிறந்தார். Jesus is born somewhere good. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு சத்திரம் கிடைக்கல, ரூம் கிடைக்கல. After they have no place to lay the child, ஆகவே அவர்கள் மேஜரை வைக்கப்பட்டார். so He was laid at the You wanna manger. challenge me? Can challenge? பைபிள பாருங்க, ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம். இயேசு எங்கேயுமே பைபிள்ல மாட்டு தொழுவத்துல பிறந்தார் பைபிள் போடவே கிடையாது. Bible did not say that Jesus was born in a manger. ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் டெம்பரவரி. Jesus was laid at the manger. அந்த சாஸ்திரிமார்கள் வரும்பொழுது When the wise men came, 3 சாஸ்திரிமார்கள் பைபிள் போடல. Bible did not say 3 wise men. 3 பரிசுகள் மட்டும் தான் It சொல்லப்பட்டது. speaks about 3 gifts. அவர்கள் வரும்போது இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் பைபிள் சொல்லுது. And Bible says that Jesus was laid in a house. அவங்க வரும்போது அவர் 2 வயசு ஆயிடுச்சு. Jesus was already been 2 years old when they came. அதனால இயேசு மாட்டுக்கொழுத்துல பிறந்தார் சொல்லிட்டு நீங்க அதே பாடிட்டு பைபிள் தெரியாம இருக்காது. So I don't want you to keep saying that Jesus was born in a manger, born in a மாட்டு manger. தொழுவத்துல அவர் பிறக்கறாங்க. No, it's not there. நான் சொல்றேன், எங்க பிறந்தாரு? உன் இருதயத்துல அவர் பிறந்திருக்கிறார். உனக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். நமக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள அவர் He lives in us, He dwells in us, and He is in us. நீங்க அவர் தேடி போல. You have never known. You have அவரே உன்னை தேடி the வந்திருக்கிறார். Lord came seeking for you. அவர் பெரிய தேவன். He's a great God. அவர் பெரிய தேவன். He's a great God. அவர் பெரிய தேவன். ராஜா சிகார ராஜா. King of kings and Lord of lords. துவன் சிகார துவன். மகிமையின் தேவன் அவர். He's the God of glory. அவர் யாக்கோபிலும் பெரியவர். Jacob. ஆபிரகாமிலும் பெரியவர். Abraham. சாலமோனிலும் பெரியவர். Solomon. யோனாவிலும் பெரியவர். Jonah. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Lives in me. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Lives in me. ஹalleluya. கடைசி ஒன்று சொல்ற கவனிங்க கேளுங்க. Let me tell you something. யோவான் அழகா எழுதும்போது சொல்றாரு. See, when John wrote it beautifully. ஆச்சரியம் வர்றாரு. He was so amazed. ஆஹா, அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். Oh, he's greater than Abraham. ஓ, அவர் யாக்கோபிலும் He's பெரியவர். greater than Jacob. அவர் சாலமோனிலும் பெரியவர். He's greater than Solomon. அவர் யோனாவிலும் பெரியவர். He's greater than Jonah. யோசிச்சுக்கிட்டே எழுதுறாரு. He's been thinking and writing about it. யோசிச்சு எழுதும்போது All imagine and he wrote it. 1 யோவான் 4:4 சொல்றாரு. 1 John 4:4 says, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரை விட Amen. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகத்துல இருக்கிற அத்தனை பேரை விட More than anyone in this earth. சாலமோனை விட More than Solomon. யாக்கோபை விட More than Jacob. ஆமா ஆபிரகாமை விட More than
Abraham, அத்தனை பேரை விட more than any mighty man, எனக்குள் இருக்கிறவர் the one who lives in me, பெரியவர். he is a great God. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே On this Christmas day, எனக்குள் ஒருவர் பிறந்திருக்கிறார். oh, there's one who is in me. எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். A child has been given unto me. எனக்கு ஒரு குமாரன் A கொடுக்கப்பட்டார். son has been given unto me. எனக்குள் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். He is given birth in me. அவர் சாதாரணவர் அல்ல, It's not an ordinary one. அவர் பெரியவராக He is இருக்கிறார். a great God. எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார். Oh, son has been given to me. எனக்குள் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And in me is அவர் child. சாதாரணவர் அல்ல, It's not an ordinary one. அவர் பெரியவராக He's a இருக்கிறார். great God. அவர் பெரியவராக இருக்கிறார். Great God. அவர் பெரியவராக He's a அவர் great God. வாயை திறந்து சொல்லுங்கள், அவர் பெரியவராக Great God. Great God. தேவ பிள்ளைகளே, Dear beloved people of God, நீ எந்த சூழ்நிலை வந்திருக்க தெரியாது. I don't know what situation you are seated. அவர் எல்லா சூழ்நிலைக்கும் மேல பெரியவர் இயேசு இருக்கிறார். Jesus is above all the situation. இந்த கதவை விட்டு நீங்க வெளியே போகும்பொழுது Even before you go out of the sanctuary, உங்களுடைய சூழ்நிலை மாறும். your situation will change. நீங்க ராத்திரிக்குள்ள கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God will do greater things before tonight. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. நாளைக்கு ஒரு சீன சகோதரர் வந்திருந்தார் 2 நாள் முன்பதாக. And 2 days ago, Chinese brother came. இந்த மகன் உட்காந்துருச்சு, வந்திருக்கா சர்ச்சுக்கு, செல்வி வந்திருக்கா. லேட்டாக தான் வந்தேன். மண்டை உடைக்கும், கை புதுருச்சு, விரட்டுறாங்க. சரி, எழுபது சீன சகோதரர் வந்திருந்தார். A Chinese brother came. அவர் ஒரு சீன நடிகர். He's an actor. அவர் சீன நடிகர் 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பேர் அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, சைமன் இங்கிலீஷ் பேரை மாற்றிக்குவாங்க. நம்ம ஆளுங்க பேர் மாற்றாம இருக்கிறான், மகேஸ்வரன் கூட அவங்க மாற்றாம இருக்கிறான், ஐஸ்வரன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, ஞானஸ்தானம் எடுக்காம பேர் மாற்றிடுறான். ஒரு ஆமை சொல்ல பாருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. They will teach each and every. We are going to be baptized. நம்ம ஆளுங்க வருஷத்தோடு கூட ஞானஸ்தானத்தோட பேர் மாற்ற மாட்டோம். Our people, even after baptized, they will never change their அதே name. பேரெல்லாம் இருப்பான். They will stay and remain. ஆமா, ஆனா சீனா அப்படி கிடையாது. But Chinese are not this. ஞானஸ்தானம் எடுக்காம பேர் மாற்றிருப்பான். பேரை கேட்டீங்கன்னா சொல்லுவான் பெஞ்சமின் அப்படின்றான். If you ask them, they will call their English டாக்டர் name. கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் சொல்லிடுவோம். They will give their English name. ஆமாவா இல்லையா? நீங்க சீனாண்ட போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஐ அம் சோங்சைன் சொல்லியிருக்கானா, அவன் டக்குன்னு ஐ எம் சூசன் லீ, டக்குன்னு தான் சொல்லுவான். ஐ எம் சூசன் லீ, They always call and give their ஐ English எம் name. வில்லியம் ஆங். ஏதாவது முன்னுக்கு ஒரு ஆங்கில பேரை வச்சு அவனுக்கே ஒரு நம்பிக்கை. வியாபாரம் செய்யும் போது ஒரு ஆங்கில பேரை வச்சா அதுல ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு கிளாமர் வரும். நம்ம ஆளுங்க எத்தனை வாட்டி வசனம் அடிச்சாலும் மண்டையில மசாலாவே இருக்காது. ஐஸ்வரியும் மாற்ற மாட்டான், பேரையும் மாற்ற மாட்டான். அதே ஐஸ்வரனா இருப்பான், அதே குப்பசாமியா இருப்பான், அதே குப்பை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பேசுவான், அதே பாவாடியா இருப்பான், பாவாடை சாமியா இருப்பான், பாவாடை ஆட்டிக்கிட்டே பையிலே இருப்பான். So our people will never change their mindset. என்ன மைஸ்வரன், அவன் தான் மைஸ்வரன். அதனால அவருக்கு கோணம் நெப்பி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்படிலாம் கோரைப்பட்டு ஒரு மாதிரி எப்படி இருக்கிறார் இன்னைக்கு. அழகா இருக்காரா? ஏதோ நீட்டிட்டு இருக்கு மேல, வேற ஏதோ நீட்டாம இருந்தா சரி. எத்தனை நல்லது. கை வகைச்சு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க. ஒரு ஆளை இருக்குது ரத்தம் சொல்லுங்க. ஆளை இருக்குது இந்த பேர் அதிசயமான. He is a wonderful God. சீனா வந்து உட்காந்துருந்தாரு, இங்கே தான் உட்காந்துருந்தாரு. Just seated here. அப்போ அந்த லீசா வந்து ப்ரே பண்ணுறாங்க பசங்க. So Lisa came for prayer. அவன் தலையில கை வைக்கும் போது கேட்டேன், இது உன் பேரான்னு கேட்டேன். When I asked him, is it your name? அவன் பயந்து போய் அழுக ஆரம்பித்தான். He began to cry. ஆனா கேட்டேன், கர்த்தர் எப்படி ஆண்டவர் எப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாரு, And எப்படி he தெரியும். asked, how you know how God told you? அவன் போய் திரும்ப எனக்கு கால் பண்ணான். And he called him back again. எத்தனையோ வருஷமா நான் தூங்கவே இல்லை. For many years I didn't sleep. நான் நடிச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். I am acting to make people happy. ஆனா என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. But my life, there's no joy in my life. என் வாழ்க்கை நிம்மதி இல்லை. There's no peace in my life. நான் 40 சபைக்கு நான் போயிருக்கிறேன். I've been to 40 churches. எத்தனையோ ஊழியர்கள் ஜெபம் பண்ணிருக்காங்க. Many pastors have prayed for me. ஆனா என்ன தெரியல. But I don't know what. ஃபர்ஸ்ட் தமிழ் பாஸ்டர் நீ தான் ஜெபம் பண்ணிருக்கேன். You are the first time a pastor prayed for me. உள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு நான் போன பொறுப்பாளு. After I came and prayed, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். God has given me a great அந்த testimony. இரவு நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு. I slept well last night. நான் சொன்னேன், நான் இல்ல, I say it's
இப்ப இயேசு உனக்குள்ள பிறந்திருக்கிறார். Jesus is in you. இதுவரைக்கும் இயேசு உனக்குள்ள பிறக்கல. Up to this day, Jesus was not. ஆனா இன்றைக்கு இயேசு உனக்குள்ள பிறந்திருக்கிறார். Jesus is born in you. உனக்குள்ள இயேசு பிறந்தாலே போதும். It's enough for you to have Jesus in உன் you. வாழ்க்கை மாறும். Your life will transform. உன் பேச்சு மாறும். Your speech will change. உன் நடைமுறை மாறும். Your attitude will change. உன்னுடைய சுபாவம் மாறும். Your attitude will change. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் மாத்திரம் சொல்லுங்க இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாருன்னா. You tell your neighbor, Jesus is in me. சொல்லுங்க இயேசு எனக்குள்ள பிறந்தாருன்னா. If Jesus is born in me, எல்லாமே மாறும். everything will change. பக்கத்துல பாரு சொல்லுங்க எல்லாமே மாறும். Everything will change. சொல்லுங்க எல்லாமே மாறும். Everything will change. பக்கத்துல பாரு சொல்லுங்க எல்லாமே மாறும். அவர் எனக்குள்ள பிறந்தாருன்னா எல்லாம் மாறும். When Jesus is new, everything will change. அவர் எல்லாத்தையும் மாற்றுகிறவர். He changes everything. அவர் நம்முடைய பாரங்களை எடுத்து போடுகிறவர். He will remove all our burdens. அவர் நம்முடைய துக்கங்களை எடுத்து போடுகிறவர். He will remove all our sorrow. அவர் நம்ம தரனை மாற்றுகிறவர். He will take away all our sorrows. இது ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற போறார். He's going to change everything. எல்லாமே மாற போகிறார். He's going to change everything. எல்லாமே மாற போகிறார். He's going to change everything. அவர் அதிசயமானவர். He's wonderful Lord. அவர் அதிசயமானவர். God is wonderful. அவர் பெரியவராய் இருக்கிறார். Great Lord. எல்லாரும் எங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே Say Jesus. நீர் பெரியவர். Great. நீர் பெரியவர். Great God. நீர் பெரியவர். Great God. எனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். Great God. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஜீசஸ். Yes, Lord. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே நீர் பெரியவர். Great God. நீர் பெரியவர். நீர் பெரியவர். நீர் பெரியவர். ஹalleluya. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. எல்லாரும் எழுப்பி நிப்போம். Let us all rise. எல்லாரும் எழுப்பி நிப்போம். சொல்லு 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 நான் சொல்லு. Let us all rise. எல்லாரும் எழுப்பி நிப்போம். Let us all rise. மேரி கிறிஸ்மஸ். சொல்லு. Merry Christmas. ஒரு 5 பேர் பார்த்து சொல்லுங்க மேரி கிறிஸ்மஸ். Turn around and say, greet them, Merry Christmas, wish them. சோடா புட்டி மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நல்லா சிரிச்சு தமிழ் சொல்லு. மேரி கிறிஸ்மஸ். Say Merry Christmas. இடத்த விட்டு போய் சொல்லுங்களேன் மேரி கிறிஸ்மஸ். எங்க நிக்க போ. போய் சொல்லு. அது வேற நிக்கு. ஆளுதான் வளர்ந்துருக்கு. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மியூசிக் வாசிக்கிறாங்க. நீங்க இப்படியே பேண்ட் எடுத்துக்கிட்டு அப்படி கொஞ்சமாவது கை தட்டி இது கிறிஸ்மஸ் என்னமோ 3
சொல்ல பார்ப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹாப்பியா இரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஹாப்பியா இரு. ஒரு 5 பேர் ஐஃபை கொடுத்து சொல்லுங்க, மேரி கிறிஸ்மஸ். படிச்சு